ரொம்ப நல்லவன். ஒரு சிறுகதை. வாங்க சேர்ந்து போகலாம் என்று கணவனுடன் குஷியாக வெளியே கிளம்பிய மனைவிகள் நிறைய உண்டு. ஒன்றாக கை கோர்த்து உரசி வீட்டில் எப்படி இருந்தாலும் பிறரிடம் நாங்கள் அந்நியோன்யத்தை காட்டுவோம் என்று ஒரு பரவசம் அவர்களுக்கு. ஆனால் ரேவதி அதற்கு விதிவிலக்கு. விதிவிலக்கு என்பதை விட அவளுக்கு அதற்கு கொடுத்து வைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். குமரனுக்கு வெளியே செல்வதென்றாலே அவள் பயம். அவன் அப்படி ஒன்று மோசமானவன் இல்லை, நல்லவன், ரொம்ப நல்லவன் என்பதுதான் பிரச்சனை. அவன் சும்மா இருக்க மாட்டான். தன்னை சுற்றி நடக்கும் அநியாயம், அக்கிரமம் அவனால் ஜீர்ணிக்க முடிவதில்லை. உடனே தலையிட்டு அங்கே தர்க்கம், மனஸ்தாபம் என்று தன் பக்கத்து அநியாயத்தை யாரும் ஒப்புக்கொள்வதில்லை. அதற்காக வருந்தி திருந்த போவதும் இல்லை. ஆனாலும் கூட குமரன் விடுவதில்லை. சம்பந்தப்பட்டவரை காட்சி எடுத்து விடுவான். நீதி, நேர்மை, நியாயம் என்பதெல்லாம் இங்கு வெறும் பேச்சளவில். அது அவனுக்கு சகித்து கொண்டு கடந்து போக பொறுமை இல்லை. யாரோ எப்படி போகட்டும், நமக்கென்ன வாங்க என்று ஜோதி சொல்லி பரபரப்பார். கேட்க மாட்டான். அப்படி ஒன்றும் நமக்கென்ன என்று ஒதுங்குவத இங்கே தப்புக்கள் அதிகமாகின்றது. தட்டி கேட்க மாட்டார்கள். கேட்க ஆளில்லை என்ற போது அயோக்கியர்களுக்கு துளி விடுகிறது. கெக்களிக்கிறார்கள், கொட்டமிடிக்கிறார்கள் என்று பொங்குவான். தவறு செய்தவர்களை கூட மன்னிக்கலாம். அவற்றை ஏற்றுக்கொள்கின்ற, கண்டும் காணாமல் போகின்ற அல்லது ஆதரிக்கிறவர்களை மன்னிக்கவே கூடாது என்று ஆவேசப்படுவான். ஜோதி இப்பவும் திருமணம் ஒன்றிற்கு கிளம்பி கொண்டிருந்தால் வேறு வழி என்றால், உங்களுக்கு எதற்கு சிரமம், நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிடுவாள். ஆனால் அது உற்ற தோழியின் திருமணம். கணவனுடன் செல்லவில்லை என்றால் அவள் உரித்து வத்தல் போட்டு விடுவாள். ஜோதி நான் ரெடி என்று சொன்னதை நம்பி குமரன் பைக்கில் ஏறி உட்கார்ந்தார். வாட்ஸ்அப் வழக்கம் போல சேலை நகைகளை கண்ணாடி சரியாக இருக்கிறதா என்று 15 முறை ஒழுங்குபடுத்திக் கொண்டு வீட்டை பூட்டி ஒரு தடவை 4 முறை இழுத்து உதறி பண்ணிவிட்டு ஓடி வந்து ஏறி போகலாம். ரைட். வண்டியில் போகும்போது, ஏங்க நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? என்ன சொன்ன? எத்தனையோ சொன்ன. சொல்கின்றாய், அது எத்தனை சரக்கு நீயே ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துற. வந்து நம்ம கல்யாணத்துக்கு போறோம், பரிசு தரோம், ஜாலியா படம் எடுத்துக்கிறோம், குஷாலா சாப்பிட்றோம், அப்படியே அதே குஷாலோட வீட்டுக்கு திரும்புறோம். என்ன சரியா? ரேவதி, ஜோதி நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல. வந்து நீங்க சுற்றி தப்பா எது நடந்தாலும் நடக்கலாம். புது இடத்துல எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. தம் அடிக்கலாம், தண்ணி அடிக்கலாம், ஆஸ்ட்ரஸ்டா நம் காதை துளைக்கலாம், உடனே ஓடி போய் சவுண்டை குறைன்னு நோண்டக்கூடாது. அவன் தப்பா பாடலாம், யாராச்சும் வெத்தலையை துப்பலாம், சாப்பாட்டில் உப்பு உரைப்பு அதிகம் இருக்கலாம், வழியை மறித்து ஜனங்க நாற்காலியை போட்டு அரட்டை அடிக்கலாம், ஏன் சாம்பார் தவறுதலால கரப்பாம்பூச்சி கூட கிடக்கலாம். நாம் அதையெல்லாம் கண்டுக்காம வந்துடணும். புரியுதுடி, புரிஞ்சா சரி, சமத்து என்று ஜோதி முதுகை கட்டி கொண்டார். மெதுவா. குமரன் இப்போது என்று இல்லை, சின்ன வயசிலிருந்தே இப்படிதான். பள்ளியில் சக மாணவர்கள் காப்பி அடித்தால் விடமாட்டான். புகார் அளித்து தண்டனை பெற்றுக் கொடுத்து விடுவான். குழுக்கையில் பென்சில், திருட்டு என்று மாதிரி எதையும் அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவனை வகுப்பு லீடர் ஆக்கினால் பசங்கள் அலறுவார்கள். எதிலும் ஒரு ஒழுங்கு வேணும். நேரப்படி செய்யணும். பொருட்களை எடுத்தால் அதையே அந்தந்த இடத்தில் வைக்கணும். பொய் பித்தலாட்டம் கூடாது. அத்தனைக்கு முசுட்டுப்பு. அவன் குரூரன் என்று சொல்ல முடியாது. ஜாலிக்கு ஜாலி. அதே நேரத்தில் எல்லாம் சரியா நடக்கணும் என்று நினைப்பான். ஏற்றுக்கொள்வதை தவிர தள்ளி போடக்கூடாது என்று வலியுறுத்துவான். நல்ல விஷயம் என்றால் எத்தனை கடைபிடிக்க முடியாது. முன்பே தெளிவாக தெரிந்த பின்னும் டீயில் சர்க்கரை அதிகம், தோசையில் எண்ணெய் அதிகம் என்றால் விடமாட்டான். போய் மாற்றிக்கொண்டு வா என்பான். அல்லது அதற்குரிய காசை எறிந்துவிட்டு சற்றென்று முகத்தில் அடைந்த மாதிரி வெளியேறுவான். வாழ்வில் பேராசை கூடாது. பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. உள்ளத்தில் திருப்திப்படணும். ஜாதி மத அரசியல் மோதல் கூடாது. பிரபலங்களுக்கு ஆராதனை, கட் அவுட்களுக்கு வெறுப்பான். சினிமா பிடித்திருந்தால் பாருங்கடா, அதுக்கு எதுக்கடா ஆராதனை? அவன் பிறந்தாலும் அவனுக்கு, நமக்கே, நீ ஏன் அதை கொண்டாடணும் என்கிறது போல அவன் கொள்கையில் நியாயம். கட்டாயங்க அந்த கட் அவுட்டு, பால் அபிஷேகம்லாம் ரொம்ப அதிகங்க. அதெல்லாம் அவன் கரார் என்றாலும் கூட பரோபகாரி. முடிந்த அளவில் எல்லோருக்கும் உதவுவான். ஊரில் ஒரு விசேஷம் என்றால் முன்னால் போய் நின்றான். தனக்கு கிடைத்தால் போதும் என்றில்லாமல் பகிர்ந்துடுவான். ஒரு சமயம் பஸ் கிடைக்காம நடந்து பள்ளிக்கு சென்ற போது நண்பனே அப்பா தன் வண்டியில் ஏற்றாதால் எனக்கும் வண்டி வேண்டாம் என்று கூடி அவனும் இறங்கி நடந்தான். ரேஷன் கடையில் எடை குறைவு, பத்திரப்பதிவில் லஞ்சம், லோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஊழல், தரமின்மை, சினிமா, கொட்டகையில் ஏசி போடாமை, சத்தம், சுகாதாரம், உணவக நிறுத்தத்தில் நிற்காமல் அலைக்கழிக்கும் பஸ்கள்,
பில் போடாத வணிக விற்பனைகள், எடை குறைந்த பொருட்கள் எல்லாத்துக்கும் அவனுக்கு விட்டு வைப்பதில்லை. எப்பொழுதும் திருமண அரங்கில் அவனை பார்த்தது பழையினர்கள் அலர்ஜி. எங்கே எதை கொளுத்தி போடுவானோ என்று ஜோதி அவனை கைகோர்த்து கொண்டு மேடையில் பரிசீலித்து படம் எடுத்துக்கொண்டு சாப்பாடு சரியாய் பரிமாறப்படவிட்டாலும் கூட அவனை கண்டு கொள்ளாது ஜோதிக்கு ரொம்ப பெருமிதம். அன்று அவன் பயந்தபடி எதுவுமே நடக்கல. ஆனால் அடுத்த வாரத்தில் ரவுடி கும்பல் ஒன்று அவள் இல்லாத போது வீட்டை முற்றி கேட்டு கல்லேறி ஆசிட் குண்டு என்று வீட்டுக்குள் எழுந்தது. ஏய், புருஷனை ஒழுங்கு மரியாதை ஏற்க சொல்லு, எங்க எல்லாத்தையும் கொளுத்தி விடுவேன், யாரப்ப அவன் விளையாட்டு என்று கத்திவிட்டு காணாமல் போனார்கள். குமரன் ஏதோ நாட்டு நடப்பை படம் பிடித்து மீடியாவுக்கு கொடுத்ததால் வந்த வினை. அவ்வளவுதான். எவ்வளோ பலமுறை சொல்லி அவர் மாறார்கள். ஜோதிக்கு வீட்டில் ஒரே ரகலை. இப்படி ஒரு பாதுகாப்பில்லாத வாழ்க்கையே வேணாம் என்று அவள் குழந்தையும் அவள் பெற்றோர் அழைத்து போய் டைவர்ஸ் வரை ஆயிற்று. அதன் பின் பல வருடங்கள் தனிமை பிடித்த மாதிரி தெரிந்தான். கொஞ்சம் இருங்கள், இங்கே ஒரு பிரேக் நியூஸ். எம்எல்ஏ ஜோசப் சாஷி முருகேசு மாதிரி பதவி தரப்போவதாய் செய்தி. கசிய ஆழ்கடத்தல், கொலை, கொள்ளை, அராஜகம், நில அபகரிப்பு, விஞ்ஞான மட்டுமின்றி சரித்திர, பூகோள, கணித, ஆர்கானிக் வழி ஊழலுக்கு பல்வேறு வழக்குகளை சிக்கி இருக்கும் அவருக்கு மந்திரி பதவியா? கூடாது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று எதிர்கட்சிகள் ஆர்ப்பாட்டம். அது போகட்டும், இந்த கதைக்கும் இந்த செய்திக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அரசியல் குதிக்க வேண்டிய கெஸ்டில் தன் பெயரை மாற்றியுள்ள அந்த ஷோஷா முருகேசு தான் அந்த குமரேசர். நல்லது நடக்கணும், தீயது கூடாது என பிறரை மாற்ற முயற்சித்து அது முடியாமல் போகவே தானே மாறிவிட்டாராம். என்னத்த சொல்ல, ஒருத்தர் இருந்தா நல்லவனா இருந்தா கூட நம்ம உலகம் கூடாது.